காது குத்து, காதணி விழா, எந்த நிகழ்ச்சிக்கு நல்ல சுப நிகழ்ச்சிக்கு போனாலும் மொய் எழுதுனா 101, 201, 10,001 வரைக்கும் வசதிக்கு தகுந்த எழுதுகிறோம். ஏன் ₹1 சேர்த்து எழுதணும்? ₹1 மொய் எழுதும் போது சேர்த்து எழுத வேண்டிய அவசியம் என்ன? நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்து சென்றது. இன்னைக்கு அவசரத்தில் எழுதுகிறோமா? கல்யாணத்துக்கு போனாலும் காது குத்துக்கு போனாலும் ₹500 ₹100 கொடுத்துட்டு பைக்கில் கையை விட்டு பார்த்து சில்லறை காசு இல்லைன்னா எழுதிக்கான்ட்டு வந்துடுறான். எழுதுறவங்களும் சரி ₹1 சேர்த்து எழுதுவோம்னு எழுதுறதில்ல, அப்படியே மொட்டையாக எழுதுறான். எழுதக்கூடாது என்பது நியதி. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சிருந்தாலும் கடைபிடிக்கிறோமா? வள்ளலார் சொன்னது மாதிரி கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. 100னா முற்று பெற்றது, 100னா முற்று பெற்றது. ஆனால் 101ங்கிறது தொடக்கம். அடுத்த இலக்கம் 200 தொடணும். எப்போதுமே ஒரு நல்ல விசேஷத்துக்கு போகிற நம்ம நல்ல மனசோட இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடக்கணும். இன்னும் 4-5 கல்யாணம் நடக்கணும், காது குத்து நடக்கணும், இந்த வீட்டுக்கு மங்களகாரியம் தொடர்ந்து நடக்கணுங்கிற எண்ணத்தில் மொய் எழுதணும். ஆனால் மொட்டையா ₹100 ₹200 எழுதுறது எங்கே எழுதுறது? அசுப காரியங்கள், யாராவது மரணம் அடைந்து விட்டால் துக்க காரியங்களுக்கு தான் இனிமே இது நடக்கக்கூடாதுன்னு எழுதுறது. ஆனால் இங்கே நல்ல காரியத்துக்கே 100 200 எழுதுறமே, எழுதலாமா? யார் சொல்லி கொடுத்தது? ஏன் இப்படி மாறினோம்? ஏன் நமக்குள்ள இருந்த கலாச்சார சீரழிவுகள் இப்படி வந்தது? எல்லாத்துக்கும் காரணம் நாகரிகம். ஒத்த வார்த்தை முடிஞ்சு வச்சு. தாய்மார்கள் கருணைய வடிவமானவர்கள். ஒரு தாய் ஒரு குழந்தையை 7200 மணி நேரம் சுமக்கிறா. 10 மாதம் 7200 மணி நேரம் சுமந்து ஒரு நாள் குழந்தை பிறந்து 10வது மாதம் தனஞ்சயன் என்ற வீக்கங்காற்றால் குழந்தை உந்தி தள்ளப்பட்டு வெளியில் வந்து பிறந்த பிள்ளைக்கு ஈ கடிக்காம, எறும்பு கடிக்காம, வாயை கட்டி, வயிற்ற கட்டி, தூக்கம் முழிச்சு அந்த குழந்தைய தாளாட்டி சீராட்டி வளர்த்து ஒரு 4-3 வயசு இல்லை 5 வயசு இருக்கும்போது நடந்து வரும்போது கேட்டு பாருங்க, தம்பி யார் மையன்டா? அவன் படக்குன்னு சொல்கிறேன், காளீஸ்வர மையன்னு. காளீஸ்வரனா சுமந்தது அவங்க அம்மா. ஆனால் பேர் காளீஸ்வரனுக்கு. ஏன் விட்டு கொடுக்குறாங்க? இன்னைக்கும் பேர்களை பாருங்க. திருமதி காளீஸ்வரன், திருமதி அருள், திருமதி மணிகண்டன், திருமதி நீலகண்டன். ஏன் உங்க பேர் இல்லை? இல்லைங்க, திருமதின்னு சொன்னா மனைவின்னு தெரிஞ்சுக்கணுமா? பேர் தேவையில்லையா? அப்படிப்பட்ட தன் பெயரை கூட மறைத்து வாழும் இந்த நாட்டில் இருக்க பெண்களை மதிக்காது நாடு விளங்காது, வீடு விளங்காது. பெண்ணின் பிறந்த கை ஆவலை என்றார் பொய்யாமொழி. பெண்ணின் பெருமை என்னவென்று தெரியுமா? விழா எலும்புல ஒரு எலும்பு கூட இருக்கு. ஏன்? இன்னொரு உயிரை உற்பத்தி பண்ணி தரக்கூடிய சக்தி இறைவன் கொடுத்திருக்கிறான். ஆனாலும் பெத்த மனம் பித்து, பிள்ளை மனங்கல். நீங்க அந்த காலத்துல பாருங்க, பிள்ளைகளை வீட்டில் எழுப்புற போதே ஒரு எதிர்மறை சிந்தனை இல்லாமல் நேர்மறை சிந்தனையோட, என் கண்ணு, என் ராஜா, என் தங்கம், என் வைரம், எந்திரிங்க, நீங்க தான் பள்ளிக்கூடத்துக்கு போகணும், பொழுது விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்க பள்ளிக்கூடம் போகலைன்னா பள்ளிக்கூடமாவே இருக்காதான், வாத்தியார் உங்களுக்காக காத்திருக்கிறாரு, நாளைக்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியராக கூட வரலாம், பெரிய காவல்துறை அதிகாரியாக வரலாம், உங்க முகத்தை பார்த்தா நீங்க நாளைக்கு பெரிய நடிகனாக கூட வரலாம், நடிகனா வந்து மத்தாது நாட்டை கூட ஆளலாம், அதனால நீங்க என்ன பண்றீங்க, சீக்கிரம் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்புங்கன்னு எழுப்பணும். அப்படியா எழுப்புற? இன்னைக்கு 2 தடவை எழுப்பி பார்த்துட்டு எருமை எந்திரிக்குது. அவரு அவங்க அப்ப மாதிரியே தூங்குறாங்க. மேற்கொண்டு அவங்க அப்பனுக்கு வேற வாசல் சொல்றமா இல்லையா? அப்ப விதைக்கிற விதை சரியா விதைக்கணுமா இல்லையா? பிஞ்சு மனசுல நஞ்சு விதைக்க கூடாது, நல்லதை விதைக்கணும். கையில பருப்பு கடை, தயிர் கடை, மோறு கடை கடைஞ்சி அம்மாவுக்கு கொடு, அப்பாவுக்கு கொடு, தாத்தாவுக்கு கொடு, பாட்டியை கொடு, நம்ம வீட்டு நாய்க்குட்டி கொடு, எழுத்த விட்டு மாமாவுக்கு கொடு, பக்கத்து வீட்டு அத்தை கொடு, தங்கச்சி சொல்லி வளர்த்தோம், கொடுக்க சொல்லி வளர்த்தோம். அதைத்தான் பள்ளிக்கூடம் சொன்னார். பள்ளிக்கூடத்தில் பகுத்துண்டு பள்ளியூர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொல்லிட்டு சோறு சாப்பிட்ட தமிழ் சமூகம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. பள்ளிக்கூடத்தில் இருக்க அந்த திருக்குறள் ஏன் இல்லை? ஏன் எடுத்தாங்கன்னு யாராவது கேட்டீங்களா? ஏன் எடுக்க விட்டுட்டு நீங்க ஏன் வேடிக்கை பார்த்தீங்கன்னு யாருக்காவது தெரியுதா? அப்ப எத்தனை விஷயங்களை இழந்திருக்கிறோம் என்பது. எந்த பிள்ளையாவது சொல்லு பேச்சு கேட்குதா? எந்த பிள்ளையாவது சொல்லு பேச்சு கேட்க மாட்டானே. எத்தனை பேர் தாயை கொண்டவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை தாய் பிள்ளையை கொன்றவர்கள் இருக்கிறார்கள், எத்தனை பேர் தந்தையை கொன்றவர்கள் இருக்கிறார்கள். நேற்று தந்தையர் தினம் இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். எப்படி இருக்கு? 5 வயசுல பிள்ளை சொல்றேன் எங்க அப்பா ரொம்ப தங்கமானவர். 5 வயசுல 10 வயசுல சொல்றேன் எங்க அப்பா நல்லவர் தான், இருந்தாலும் அப்பப்ப கத்துவாரு, புத்தி சொன்னா பிடிக்கல. 15 வயசுல அம்மாட்ட போய் சொல்றேன், அம்மா ஓ வீட்டுக்காரர் சொல்லி வை, தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுறாரு, நாளைக்கு அப்புறம் நல்லா தெரியாதுன்னு மிரட்டுறாங்க. ஆமா, 20 வயசுல அம்மா பார்த்து தலையில அடிச்சுக்கிறாங்க, எப்படிமா அந்த ஆளை கட்டிட்டு குடும்பம், ஐயோ அப்படி. அப்புறம் 30 வயசானா சொல்லுவேன், நான் எங்க அப்பாவோட பேசுறதே இல்லைங்க. ஏப்பா எது செஞ்சாலும் குத்தம்ங்கிறேன், லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன். மண்டையில முடி வெட்டிட்டு வாங்கடான்னா கோடு போட்டு ரோடு போட்டு, நாகரிகம் அதுக்கு பேரு, பண்பாடு அதுக்கு பேரு. நீங்க பாருங்க, முடி அலங்காரம் என்பது முக அழக காட்டணும், அலங்கோலமா தர்றாங்க, கேட்டா நாகரிகம் ஒத்த வார்த்தை. அட அவங்க செஞ்சாலும் பரவாயில்லைங்க. ஒரு சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போய் அவங்க அம்மா கோடு போட்டு கூட்டிட்டு வரா, எதுக்கு அந்த கோடுன்னு தாய்க்கும் தெரியாது பிள்ளைக்கும் தெரியாது. பிளிச் கட்டிங் எப்படி இருந்தது, எப்படி மாறி இருக்கிறோம் பாருங்க. நாளைக்கு அவனுக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை ஊட்டி பிறந்தா அப்ப சொல்லுவான் பாருங்க, ஏன்டா இந்த பாடுபடுத்துறிய,
அந்த காலத்தில் அவளை வறுமையிலையும் எங்களையெல்லாம் எங்கள் அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா? எங்கள் அப்பா மாதிரி அப்பாவை பார்க்க முடியாதுங்க. எப்போ? 40 வயசில். 5 வயசில் சொன்ன வார்த்தையை திரும்ப கேட்க 35 வருஷம் இடைவெளி தேவைப்படுது. இது யதார்த்தம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறையோடு இருந்தா இக்கரையும் பச்சை என்பது என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் தான். ஆண்டவன் படைப்பில் எல்லாருக்கும் 6 அறிவு இருக்கா? சந்தேகம் என்ன இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு அர்த்தம். 6 அறிவு இருக்கான்னா சில பேருக்கு 5 அறிவு, சில பேருக்கு 4 அறிவு. மாவும் மாக்களும் ஐயறிவினவே என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு மக்களும் விலங்கும் ஒண்ணுன்னு. சில வீட்டுகளில் போய் பொம்பளை ஆளுகளை கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரங்க இந்த அங்கிட்டு தான் திரியும், அப்புறம் வரும் பெண்ணு திரியிறது வர்றது எது? ஆடு மாடுன்னு வந்துருச்சா? அறிவில் சிறந்த தமிழ் பெரியோர்களே சிந்தித்து பாருங்கள். ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓன அத்தனை இப்படி வளருது. மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான். அதனாலதான் நமது மொழியான தமிழ் மொழி அதற்கு பேர் உயர்திணை என்று வைத்தது. உயர்திணை என்று சொன்னா எதிர்ப்பதம் தாழ்வுன்னு சொல்லியிருக்கணும், சொல்லல. ஏன்? உயர்ந்த குணமேவிய தமிழன், மாண்பு படைத்த தமிழன், ஓர் அறிவு குறைஞ்ச மிருகத்தை கூட தாழ்வுன்னு சொல்லாம அகிரிணை என்று பேர் வைத்தார்கள். எது போல? பாகற்காய் கசக்கும்னு உலகத்துக்கே தெரியும். கசக்கிற காய்க்கு கசப்பு காய்னு பேர் வைக்கல தமிழர்கள். ஆனா வெள்ளைக்காரன் கடிச்சு பார்க்கறான் கசந்தது, அவன் அப்படியே பேர் வச்சான், இது கசக்கும் காய். ஆங்கிலத்தில் பிட்டர் காடுன்னு பேர் வச்சான். தமிழர் பாகற்காய்னு பேர் வைத்தார்கள். ஏன்? பாகுன்னா இனிப்பு, அற்றதுனா இல்லை, அது இனிக்காது கசக்கும்னு சொல்லாமல் சொல்லி வைத்த சமூகம் இந்த சமூகம். எங்கே வந்து நிற்குது? 1000க்கும் 500க்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் அடிமையாகி, போதைக்கு அடிமையாகி 100% குற்றங்கள் இன்னைக்கு நடக்கிறது அத்தனையும் போதையில். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் ஒரு 12வது படித்த பொம்பளை பிள்ளைய மண்டையில் அடித்து கொண்டு விட்டான். மாவீரன் தர்ம முனீஸ்வரர் பேரு பாருங்க, அவன் பேரு. பொம்பளை பிள்ளைய கொண்டு விட்டான். 12வது நாள் காவல்துறை கைது செய்தது. விசாரணை தொடங்குது. எப்படி அந்த தப்பை செஞ்சான்னு? போதையில் செஞ்சுட்டேன்னு சொன்னேன். என்னடா போதை பண்ணியிருந்த? கஞ்சா குடிச்சிருந்தேன்னு சொல்றேன். கஞ்சா குடிச்சிட்டேன், அந்த போதையில் செஞ்சுட்டேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்கிறான். அவன் கஞ்சா குடிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன். நாட்டில் பல பேர் பேசுகிறேன், போதையே இல்லை, எங்கள் நாடு சுத்தமாக இருக்குன்னு. வெக்கம் இல்லாமல், மனசாட்சி வேண்டாம். நினச்சி பாருங்க, திருப்பூரில் கிழவனை கொண்டு விட்டு கிளவியை தூக்கிட்டு போயிட்டாங்க. கிளவியை தூக்கிட்டு போய் என்ன பண்ணியிருப்பாங்க? போய் கேட்டுவாப்பா, எல்லாத்துக்கும் தான் கேள்வி கேட்குறீங்க. போய் கேட்டுவா. என்ன சொல்றது? நல்ல சிந்தனையும் நல்ல செயல்பாடும் நாளைக்கு நம்மளை உயர்த்தும் என்பதை மறந்து விடாதீர்கள். யாத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வைக்கிற வேலை என்னைக்கு இருந்தால் அது ஆபத்து என்பதை உணருங்கள். என்ன விதைக்கிறோமோ அதை அறுக்கணும்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன். காரணம், நம்ம இருந்து வருவது எதிர்மறை சிந்தனை இல்லாமல் நேர்மறை சிந்தனையோடு. மதுராந்தகத்தில் இரவு முழுவதும் கல்லூரி மாணவியை 3 குடிகார நாய்கள் சித்திரவதை செய்திருக்கிறது. இந்த லட்சணத்தில் இந்த நாட்டில் குடிகாரங்கெல்லாம் குடிகாரன் சொல்லப்படாத மானங்கட்டவங்க மது பிரியர்னு பேர் வைக்கிறார்கள். என்ன பெரிய அவல நிலை இந்த நாட்டோட எதிர்க்க போய் கொண்டிருக்கிறது பாருங்க. அடுத்து திருவண்ணாமலையில், அடுத்து கோயம்புத்தூர்ல, அடுத்து பொள்ளாச்சியிலே, இப்ப சேலத்திலே வரிசையாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகி கொண்டே இருக்கு. பச்சை பிள்ளைய கூட விட்டு வைக்கல. காரணம், அத்தனைக்கும் போதை என்பதை என் தமிழ் சமூகம் மறந்து விடக்கூடாது. எங்க போய் நிக்குது? யாரை பார்க்கறது? என்ன செய்யறது? மனசாட்சி இருக்கா? எங்க என்ன? பொம்பளை பிள்ளைய பத்தவங்க என்ன பாடுபடணும்? வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு வாழ வேண்டியிருக்க. யாரை நம்பி அனுப்ப முடியலையே? பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியல, பக்கத்து வீட்டுக்கு அனுப்ப முடியல, கடைக்கு அனுப்ப முடியல, பேருந்தில் போக முடியல. இவ்வளவு கொடுமையும் ஏன்? தண்டனை கடுமையாக்காத வரை குற்றங்கள் குறைவதற்கு வாய்ப்பில்லை. ஆகினாலே அஞ்சரவைங்க. உயர்ந்த இடத்தில் இரேவியதோ கண்ணடத்து குடகுமலை கனிவயிற்றில் கருவாகி தலை காவிரியனும் தாதியிடம் உருவாகி ஏர் வீழ்ச்சி காணாது இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறா பண்டம் பாடி ஒரு வளர்தென்றல் தாளாட்டு கண்ணம் பாடி அணை கடந்து ஆடு தாண்டும் காவிரி என பேர் பெற்று அகண்ட காவிரியாய் பின்னடந்து கரிகாலன் பேர் வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடம் எல்லாம் தாவி பெருகி வந்து நம் தஞ்சை வளநாட்டை தாயாகி காப்பவள கருணை காவிரி போல் செல்லும் இடமெல்லாம் சீர் செலுத்தி பெருக்கி கல்லும் கனியாகும் கருணை
கருணையால் எல்லோர்க்கும் பிள்ளை என நாளும் பேச வந்த கண்மணியே வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கணி இதயக்கணி எங்கள் இதயக்கணி மக்களெல்லாம் என்றும் நம் இதயக்கணி நல்லா ஏறிக்கோணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே என்றும் நல்லவங்க எல்லோரும் நமக்கு முன்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேறு இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேறு உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள் அறிஞர் அண்ணா சொன்ன வழி கண்டு நம்மை தேடுங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம் பாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம் நாம் பாடுபட்டு சேர்த்த பொருளை கொடுக்கும் போதும் இன்பம் பாடும் ஏழை வளர்ந்த முகத்தை காணும் போதும் இன்பமும் பேராசையோட வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை பேராசையோடு வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை நலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை அமைதி என்றும் இல்லை நல்லா இருக்கோணும் நாடு முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் பிரிந்து கிடக்குது காற்று நீரும் வானும் நெருப்பும் பொதுவில் இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் விருந்து கிடக்குது பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனிதர் இதயமே விழுந்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே அமைதி நிலவுமே நீங்க நல்லா இருக்கோம் நாடு முன்னேற இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற நதியை போலே நாமும் நடந்து பயன் தர வேண்டும் கடலை போலே விரிந்த இதயம் இருந்திட வேண்டும் நதியை போலே நாமும் நடந்து பயன் பெற வேண்டும் கடலை போலே விரிந்த இதயம் இணைந்திட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும் வாழும் வாழ்க்கை உலகில் எங்கும் விளங்கிட வேண்டும் விளங்கிட வேண்டும் நீங்க நல்லா இருக்கோம் நாங்க முன்னேற இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக நன்றி 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 கைதட்டிய அன்புடன் புரியுதா உங்களுக்கு ஏதாவது ஐயா பேர் சொல்லாம போயிட்டியா 81 ரூபா அன்பளி வழங்கிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி சிவா நன்றி வாழ்த்துக்கள் ஏழைகளின் அட்சய பாத்திரம் எது அப்படின்னு யோசிங்க எல்லாரும் ஏழைகளின் அட்சய பாத்திரம் எது
அட்சய பாத்திரம்னாவே அல்ல குறையாதது. அமுத சுரபினா அல்ல குறையாதது. அட்சய பாத்திரம் எடுத்த நேரத்தில் கழுவி வச்சதுன்னா மறுநாள் தான் எடுக்க முடியும். ரெண்டுக்கும் மணிமேகலை ஒரு உதாரணம் சொல்லுது, மகாபாரதம் ஒரு உதாரணம் சொல்லுது. ஏழைகளின் அட்சய பாத்திரம் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ஏழைகளுக்கு அட்சய பாத்திரம் எது? இந்த நாட்டில் ஏழைகளுக்கு அட்சய பாத்திரம் இலவசம்னு கொண்டு வந்து விட்டாங்க. இலவசம் கொடுத்தா ஏழைகளுக்கு தான் கொடுக்குறோம். அது பணக்காரனும் அரசியலில் நிற்கிறேன். அது மட்டும் இல்லை, ஏழைகளின் அட்சய பாத்திரம் என்பது எது? வேளாண்மை. அந்த வேளாண்மை செய்தல் பொருட்டே உழுதுண்டு வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். நமது மொழியான தாய்மொழி தமிழை முதல்ல ஒழுங்காக உச்சரித்து ஒழுங்காக பேசி தமிழை சரியாக பயன்படுத்தினாலே ஆயுசு கூடும். அதுவே வாழ்நாள் முழுவதும் நமக்கு பெருமையை உண்டாக்கும். ஏன் கேட்குறேன், நீங்கள் சொன்னது மாதிரி அதுதான் நிலவரம். ஆனாலும் அட்சய பாத்திரம்னா எடுத்த நாள் மறுநாள் வரைக்கும். அட்சய பாத்திரம் பாஞ்சாலி கையில் இருந்ததுக்கு பேர் அட்சய பாத்திரம். ஒரு நாள் சாப்பிட்டு அதை கழுவி கவுத்தாச்சுன்னா மறுதரம் எடுக்க முடியாது. மறுநாள் அதே நேரத்துக்கு தான் எடுக்க முடியும். ஆனாலும் ஏழைகளின் நெற்களஞ்சி, நம்ம தமிழ்நாட்டின் நெற்களஞ்சி எப்படி தஞ்சை பகுதி இருப்பது போல ஏழைகளின் அட்சய பாத்திரம் சோறு. அந்த சோறு ஒழுங்காக எல்லோருக்கும் கிடைக்கணும். அந்த சாப்பாடு கிடைச்சா மட்டும் பார்த்தா அது சரியான அறிவை பயன்படுத்தணும். சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு சோத்தை தின்னுட்டு தூங்குறதுக்காக சொல்லலை. ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்ன அபிஷேகம் நடக்கும் சிவன் ஆலயங்களிலே. அது இன்றைக்கும் பெருவுடையார் கோவிலில் வருஷம் நடக்குது. நிறைய கோயில்களில் நடக்குது. அதையெல்லாம் பார்க்கணும். இன்னும் யோசிப்போம், நல்ல விஷயங்களை சிந்தனை செய்வோம். ஆகினாலே இடத்தின் சிறப்பை பார்க்கின்ற பொழுது அழகான இடம் வேள்விமலை சாரல். அப்படியே அமெரிக்காக்காரனை நான் சொல்கிறதுக்கு காரணம், நம்ம ஆள் சொல்லி நம்ம ஆள் கேட்கறதே இல்லை. இவர் சொல்லி நம்ம கேட்குறதா? இவர் தான் வந்துட்டார் சொல்கிறதுக்கு நாட்டை திருத்த. ஆமாம் போய அப்படின்னு ஏளனம் செய்ய ஒரு கூட்டம் இருக்குது. இருந்தாலும் ஆன்மீகம் இந்த திருவிழா இன்றியமையாத ஒன்று. திருவிழா என்பது, திருவிழா என்ற வாசகத்தை திருப்பி சொல்லுங்க, விழாதிரு. திருவிழா விழாதிரு. மனித வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு. அந்த ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்கிறதுக்கு தான் இந்த கோயிலை கட்டி வச்சு குளத்தை வெட்டி வச்சு. மனசுக்கு நிம்மதி இல்லை, மனசில் ஒரு கஷ்டம் அப்படின்னா யாருக்கிட்ட வேணாலும் சொல்ல முடியுமா? தாய்கிட்ட சொல்லலாம், அப்பாட்ட சொல்லலாம், அம்மா அண்ணன்ட்ட சொல்லலாம், தம்பிக்கிட்ட சொல்லலாம், சகோதரர்கிட்ட சொல்லலாம், நட்புக்கிட்ட சொல்லலாம். எல்லாரும் கேட்குறாங்களோ இல்லையோ பொறுமையாக கேட்குற இறைவன். அதனால தான் சில பேர் கடவுளை நாடி இறைவனை நாடி கோயில்களுக்கு செல்வது உண்டு. அப்படிப்பட்ட ஆன்மீகம்தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கும். ஆன்மீகம்தான் மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். ஆன்மீகம்தான் மனிதனை பக்குவப்படுத்தும். ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவன் அற்றார் தொழாரெனின் என்று இறை சிந்தனை இல்லாத எந்த செயலும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை என்று இந்த உலகத்தில் எத்தனையோ இலக்கியங்கள் நமக்கு கற்பித்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஆன்மீகம் மனிதனுக்கு நல்ல சிந்தனை இருக்கும். கோயிலை ஏன் கட்டி வைக்கணும்? கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கக்கூடாது. கோயில் விளங்கணும், குடும்பம் விளங்கணும். திருவிழா என்பது வருடம் ஒரு முறை முகூர்த்த கால் உண்டி, அழகா முகூர்த்த கால் உண்டியாச்சு, சாமிக்கு காப்பு கட்டியாச்சுன்னா ஊரோட விரதம் இருந்தோம். விருந்துக்கு வர்றவங்களும் விரதமா இருந்தாங்க. அது ஒரு காலம். இன்னைக்கெல்லாம் திருவிழா தேதி குறிப்பிட்டாச்சுனாவே அலைபேசியில் தகவல் அங்கங்கே பறக்குது. நம்ம ஊர் திருவிழா வச்சாச்சு, காப்பு கட்டியாச்சு, இத்தனாம் தேதி நிறைவான திருவிழா, அதனால அவசியம் நீங்கள் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? எந்த திருவிழாவாக இருந்தாலும் சாராயம் முழுமையாக ஊருக்குள்ளே வந்துடுது. திருவிழா, ஆமாம், திருவிழானாலும் சாராயம் தேவைப்படுது. யார் வீட்லையாவது மரணம்னாலும் சாராயம் தேவைப்படுது. நல்லதுக்கும் சாராயம், கெட்டதுக்கும் சாராயம். விளங்குமாடா நாடுன்னா பதில் சொல்ல ஆளு இல்லை. இங்கே அத்தனையும் தான் சொன்னேன். திருவிழா விழாதிரு. விழாமல் இருப்பதற்கு திருவிழா நடத்துங்கன்னா இங்கே விழுந்து விழுந்து தான் திருவிழா நடக்க வேண்டியிருக்கு. பாத்தியெல்லாம் வர்ற வழியில் எத்தனை பேர் விழுந்து கிடக்குறாங்கன்னு. அப்போ எவ்வளோ பெரிய மோசமான போக்கை கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். வள்ளலார் சொன்னது மாதிரி கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. 5 வயசு குழந்தைக்கு நெத்தியில் விபூதியோ திருமண்ணோ கழுத்தில் ருத்ராட்சமோ துளசியோ கட்டி இப்படி கூட்டிகிட்டு வந்தோம்னா நம்மளால கேட்பேன், என்ன பிள்ளைய சாமியார் ஆக்கிட்டியான்னு கேட்குறேன். பிள்ளை சாமியார் ஆகிறதுக்கு இல்லை, ஆன்மீகம் அந்த சிந்தனை அந்த குழந்தை ஒழுக்கத்தோடு வளர்வதற்கு. கோயிலை கட்டி வச்சா, டேய் அந்த பக்கம் சாமிக்கு போகாது, என்னடா கோயில் வாசலில் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, சாமிக்கு கொஞ்சமாவது பயம் வேண்டாம் அப்படின்னு ஒரு பயத்தை உண்டு பண்ணார்கள். அந்த பயம் நம்மளுக்கு பக்தியாக மாறியது. அந்த பக்தி நம்மளை நேர்மையாக இருக்க செய்தது. இன்னைக்கு அத்தனையும் கேள்விக்குறியாகி நிற்பது யாரால், எதனால், எங்கே தொடங்கியது என்று அவரவர் உளச்சான்றுபடி சிந்தித்து பாருங்கள். ஆன்மீகம் என்பது எவ்வளவு உயர்ந்தது என்பதை உணரலாம். ஏன்னா என்ன நினைக்கிறோமோ அதைத்தான் நம்ம, என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை பண்ணணும். தெனை விதைச்சவன் தினைய இருக்கணும், வினை விதைச்சவன் வினைய இருக்கணும். அதுலேயும் பாருங்க, இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம்னு சொல்றோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எதை கொடுத்தாலும் திருப்பி நமக்கு கொடுக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். மண்ணு கட்ட கேடு, ஒரு நெல்லு போட்டா களை நெல்லு கொடுக்குது. கடல்ல விழுந்த பொருள் 3 நாள்ல கரை ஒதுங்குது. அப்படிப்பட்ட இடத்திலே நல்லதை விதைப்போம், நல்லதை அறுவடை செய்வோம். ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருந்திருக்கிறார், பூசணிக்காய் கிடந்திருக்கு.
பூசணிக்காய்னா தர்பூசணி இல்ல, சாம்பல் பூசணி, திருஷ்டி பூசணி, தடியங்காய்னு பேரு, திருநெல்வேலி பக்கம் நம்ம சாம்பாருக்கு பயன்படுத்துற அந்த பூசணிக்காய். அதை பார்த்தோன்னு அவனுக்கு ஆச்சரியமா போச்சு, பூசணிக்காய் இவ்வளவு பெருசு கிடக்க அப்படின்னு காயை உருட்டி பாக்குறான். அது கொடியில காய்ச்சிருக்கு. பூசணிக்காய் கொடியில தான் காய்க்கும். ஆனா அவனால ஏற்க முடியல. விரலுக்கு தகுந்த வீக்க வேண்டும். கொடி சிறுசு, காய் பெருசு, கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லை. கடவுள் தான் படைச்சானா? கடவுளுக்கு அறிவே இல்லை. கடவுள் முட்டாள்னு நாட்டில் கொல்ல போய் கடவுளை முட்டாள்னு தான் சொல்றாங்க. அவங்களோட தான் நம்மளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். என்னத்தை சொல்றது? சொல்லிட்டு பக்கத்துல போய் ஒரு ஆலமரத்தடியில படுக்கிறேன். ஆலமரத்தை பார்த்தா மேல சின்ன பழம், ஆலம்பழம் சிறுசா இருக்கு. இப்ப முடிவே பண்ணிட்டா, இவ்வளோ பெரிய மரம், ஒரு சின்ன பழம், ஒரு சிறிய கொடி, பெரிய காய், ஏற்கு மாறா இருக்கு. படைத்தது இறைவன் தானா? கடவுளுக்கு அறிவில்லை, கடவுள் முட்டாள் அப்படின்னு முடிவு பண்ணி படுத்திருந்தேன். கொஞ்ச நேரத்துல காத்து வந்தது, மரம் அசைந்தது, ஒரு பழம் நழுவி நெத்தியில விழுந்தது. அம்மானு எந்திரிச்சேன். இப்ப மேல பார்த்து யோசிக்கிறேன், ஆஹா இவ்வளோ பெரிய மரம், சின்ன பழம், ஆனாலும் அந்த சின்ன பழம் விழுந்து நெத்தி இந்த வழி வலிக்குது. ஒருவேளை நம்ம நினைச்சது மாதிரி பூசணிக்காய் மேல இருந்து விழுந்திருந்தா இந்நேரம் நம்ம தலை செதறதாங்காயா போயிருக்கும். அப்ப கடவுள் மிகப்பெரியவன். பூசணிக்காய் கீழே தான் இருக்கணும், ஆலம்பழம் மேலதான் இருக்கணும். எதாவது எங்கெங்க இருக்கணுமோ அதை தான் அங்கங்க வைத்தான். இறைவன் மிகப்பெரியவன். நதி நதியாக, ஆறு ஆறாக, கடல் கடலாக, வயல் வயலாக, மனுஷப்பைய பேராசையில் அத்தனையும் தலைகீழா போச்சு என்று உணரும் போது அதுதான் உண்மையான உணர்வு. உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. படிச்சு தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் வேறு, உணர்வு பூர்வமா தெரிஞ்சுக்கிற வேறு. அதான் தாயுமானவர் சொல்றார், ஊமையன் கணவனை யாருக்கும் சொல்ல வாயில்லை ஐயனே. ஊமையானவன் ஒரு கனவு கண்டால் சொல்ல முடியாதது போல உணர்ந்ததை சொல்ல முடியாது என்பதற்கு இலக்கியங்கள் நமக்கு கற்பிக்கிறது. ஆகையினாலே நாளைய தலைமுறையை பண்பட்டவர்களாக ஆக்க அனைவரும் முன்பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு நன்றி. தென்னகமா